வாழ்றோம். அது ரொம்ப முக்கியம் தானே. சும்மா வாழ்ந்துட்டோம் செத்தோம்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது இல்லையா? பாருங்க, வாழ்ந்தது மரித்ததுக்கு அப்புறமாவும் ஒரு வாழ்க்கை இருக்குது. என்ன வாழ்க்கை அது அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பார்க்கும்போது தான் பாருங்க, கிட்டத்தட்ட 2500 3000 வருஷத்துக்கு முன்னாடியே, சரிங்களா, நான் இது வரைக்கும் அவர் முகத்தை பார்த்ததில்லை, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எங்கேயோ ஒரு ஊர்ல எல்லாருக்காகவும், இந்த உலகத்து எல்லாத்துக்காகவும் ஒரே ஒருத்தர் மரிச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எல்லாருக்காகவுமே இங்க உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, உங்க எல்லாருக்காகவுமே மரிச்சுக்கிறாரு, எனக்காக மட்டுமல்ல. இன்னொன்னு சொல்றீங்களா, அதிகமா அன்பு. இப்ப நான் நின்று பேசுறதுனால இயேசு என்ன அதிகமா நேசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. என்னை விட பல மடங்கு உங்களுக்கு என்ன பண்ணாரு இயேசு. அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு அவ்வளவு சந்தோஷமா பண்ணான், வாழ்ந்து முடிஞ்சுட்டான். ஆனா பாருங்க, எல்லாத்தையும் வாழ்ந்து முடிஞ்ச பிறகு அவங்ககிட்ட என்ன இல்லாம போயிடுச்சு, பணம் இல்லாம போயிடுச்சு. ஒருவேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடுக்கு காசு என்ன ஆயிடுச்சு, அவங்ககிட்ட இல்லாம போயிடுச்சு. 4 பேருக்கு கேட்கற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, அவனுடைய நிலைமை மாறி போயிடுச்சு. கோடீஸ்வரனா வாழ்ந்தவன் அப்பதான் ஒன்று யோசித்து பார்த்தான், நம்ம கிடைக்கிற பணமெல்லாம் போயிடுச்சு, நம்மளும் நாட்டு விட்டு வந்துட்டு ஒரு அப்பா விட்டு, சரி நம்ம ஒரு ஐடியா பண்ணி பார்க்கலாம், நம்ம இப்போ என்ன பண்ணலாம், அப்பா கிட்ட போய் பார்க்கலாம், நம்மளை ஏற்றுப்பாரா அப்படின்னு சொன்னா பண்ணலாம். ஒரு ஏசனை அவனுக்குள்ள எளிமையாக இருந்துச்சு. அந்த காலத்துலலாம் மொபைல் எல்லாம் கிடையாது இல்லையா, லெட்டர் தானே. அவன் என்ன பண்ணான், இந்த அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதும், அப்பா நான் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற பணமெல்லாம் நான் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நான் செலவழிச்சிட்டேன், சரிங்களா, நான் இப்போ என்கிட்ட கையில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் நான் அவஸ்தைப்பட்டிருக்கிறேன், நான் இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறேன்ப்பா, என்னை நீங்கள் ஏற்றுப்பீங்களா, ஒரு மகனா என்னை நீங்கள் ஏற்றுப்பீங்க